பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய ஒரு திசைன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் திசை. சந்திர பகவான் தான் இவங்களுக்கு தொழில் கொடுக்கணும். சந்திர பகவான் தான் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும். சந்திர பகவான் தான் இவங்க நினைச்ச இலக்குக்கு இவங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும். நம்ம ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு திசையாக இந்த சந்திரன் மகாதிசை வரும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சுக்கிரன் மகாதிசை நமக்கு ஒரு 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, சூரியன் மகாதிசை ஒரு 6 வருஷம் 16 வருஷம் எடுத்துக்கிட்டால் கூட, சந்திரன் மகாதிசை 10 வருஷம். ஆக 26 27 வயசில் இந்த திசை அவங்களுக்கு முடியும். அப்போது ஒரு 27 வருஷத்துக்குள்ள இவங்களுடைய லைஃப்பில் அந்த படித்த படிப்புக்கான அந்த உத்தியோகத்தில் போய் உட்கார்றது, அல்லது நம்ம நினச்சி பார்த்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இளமையில் சாதிக்கக்கூடியவங்க இந்த பரணியில் பிறந்தவங்க. ஆனால் சந்திரன் திசை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திர அதிபதியாக வந்ததுனால பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர திசை சாதகமாக இருக்கிறது இல்லை. அப்போ இந்த தொழில் முறையை கொடுக்கக்கூடிய இந்த சந்திரன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக வரதுனால 99% பரணியில் பிறந்தவங்களுடைய ஒரு தொழில் அமர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துருது, அல்லது அது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருது. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு உத்தியோகத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கிது.